தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. வரலாறு காணாத சர்க்கரை விலை உயர்வால் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் சர்க்கரை விலை உயர்வை கட்டுப்படுத்த ஒன்றிய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அனைத்து தரப்பினரும் வலியுறுத்தியுள்ளனர். ஈரான் அமெரிக்கா போர் காரணமாக அண்மையில் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்ட நிலையில் அனைத்து தரப்பு மக்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். இந்த நிலையில் தற்போது சர்க்கரை விலை வரலாறு காணாத அளவில் கிலோவுக்கு 20 ரூபாய் முதல் 25 வரை உயர்ந்து 70 முதல் 80 வரை விற்பனையாகி வருகிறது. இதனால் பொதுமக்கள் பாதிப்பை சந்தித்து வருகின்றனர். இதனிடையே பால் விலை உயர்வு, சர்க்கரை விலை உயர்வு போன்றவற்றால் தேநீர் மற்றும் உணவு பண்டங்களின் விலை உயர்வை தவிர்க்க முடியாது என்று தேநீர் கடை உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். எனவே சர்க்கரை விலை உயர்வை போர்க்கால அடிப்படையில் கட்டுப்படுத்த ஒன்றிய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் தேநீர் கடை உரிமையாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இப்போ சமீப காலங்களாகவே எல்லா விலைவாசியும் அதிகமாக ஏறுது. மக்களுக்கும் அதிகமான விலையை நாம் வைக்க முடியாது. இப்போலாம் 13 15 ரூபாய்க்கு இருக்கும். கேஸ் விலை அதிகமாக ஏறி இருக்கு. சீனி, காப்பித்தூள், தைல எல்லாமே விலை ஏறிட்டு வருது. சீனி விலை இப்போ தான் 45லேருந்து 70 ஆயிடுச்சு. 70 தாண்டி போகணும்னு வேற சொல்றாங்க. இந்த விலைவாசியை ஒரு கட்டுக்குள்ள வைக்கணும்னு மத்திய மாநில அரசுகளுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். எங்களை மாதிரி டீக்கடை தொழிலாளர்கள் எல்லாரும் சார்பாக நான் இந்த வேண்டுகோளை வைக்கிறேன். இன்னும் தீபாவளி பண்டிகை கூட நெருங்கலை. கொஞ்சம் சற்று எங்களுக்கு பயமாவே இருக்கு. இது என்னன்னு பார்த்து நீங்க சரியான முறையில் நடவடிக்கை எடுக்கணும் தாழ்மையாக கேட்டுக்கிறேன். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.